ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கா? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போட்டிருந்தேன். வியூஸ்மே கொஞ்சம் கம்மியாக தான் போணுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய மனசை நான் தேர்த்திக்கிட்டேன். பார்க்கும் அது நம்மளோட மிஸ்டேக் இதில் நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் வியூஸ் கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அது யார்கிட்டையும் சொல்லி அழுக முடியல. இப்போது ரீசெண்டாக வாராகி அம்மன் சாமி இருக்குது, அதுவும் ரொம்ப நான் அடிக்ட் ஆகிட்டேன். அந்த சாமி எனக்கு கும்பரத்துலேருந்து இப்படி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ரொம்ப ஒரு பிரச்சனை ஏதாவது வரும், அந்த சாமியை கும்பிட்டா எனக்கு கொஞ்சம் மன திருப்தி மாதிரி இருக்குது. நான் மனசுக்குள்ளே தான் அந்த சாமியை நான் கும்பிட்டுருக்கேன். சீக்கிரமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? உங்களுக்கும் ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் இது இருந்தாலும் வாராகி அம்மனை நீங்கள் கும்பிடுங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே தீர்ந்துடும். ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக கிடைக்கும். எனக்கும் அப்படி தான். எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ தான் சண்டை வந்தாலும், நிறையா இருக்குது. எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த அம்மனை பார்த்து நான் என்னோடய ஒரு 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 எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி கஷ்டம் வந்து அந்த அம்மாவை நான் கூப்பிட்டோன்னே என் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாக ஆன மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை பற்றி அன்றைக்கி வீடியோ. பாப்பா வந்து ரொம்ப க்யூட்டாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் நான் கொஞ்சமாக வீடியோவில் கேட்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் நான் கொஞ்சம் ரூமில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ கூட தண்ணியில் அங்கே விளாண்டுருக்காங்க மேடம். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே செம்ம வெயில். ஒன்றுமே திண்டுக்கல் சைடெலாம் நிறையா வெயில். எனக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பாருங்களா, இந்த கழுத்து இந்த சைடு, அதுக்கப்புறம் நெத்தி இதெல்லாம் பார்த்திங்களா, எல்லாமே வேர்க்க கட்டி வந்து அது அப்படியே வெடித்து போய் கருப்பாக கழுத்துலாம் பின்னாடியே பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த சைடெலாம். பாப்பாவுக்கும் அதே உடம்பு ஃபுல்லாக அதை மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம நசனு பேச தேவையில்ல. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கி எழுந்திரிச்சோம். போயிட்டு இப்போ தான் மூஞ்சி கழுவிட்டு பல்லு கழுவிட்டு வந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால்கார அண்ணாமே வந்துட்டாங்க. காலைல எழுந்திரிச்சோம். காலைல எழுந்திரிச்சோன்னு அப்படி தான் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருப்பா. பால்கார அண்ணாமே வந்தாச்சு. பாலுமே வாங்கிட்டோம். பால் வாங்கி காய வச்சுட்டு நல்லா கொதிக்க இருக்குது பாருங்கள். நம்ம வந்து பால் வாங்கணுன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடும். பால்காரண்ணா வந்து 7 மணிக்கே வந்துடுவாங்கள்ல. நம்ம பாப்பா நைட்டில் தூங்குறதால லேட்டாக எழுந்திரிச்சுன்னா 2 நாளாக பால் வாங்காமல் இருந்துட்டேன். சரி, அவள் நேற்றுலாம் பால் இல்லாமல் ரொம்ப அழுதுட்டா. சரி, இன்றைக்கி அது சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் வாசல் தண்ணி கூட தெளிக்கல. அதுக்கப்புறம் நம்ம வாசல் தண்ணி தெளிக்கணும். அழுக ஆரம்பிச்சிட்டாலா, சரி பால் காய்ச்சி கொடுத்துடலாம். சரி, அழகு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாசல் தொலைச்சிக்கலாம், பார்த்துடலாம், வேலைக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இவ பசியை நான் ஆற்றிட்டு வரேன். அப்போ உங்ககிட்ட பேசுகிறேன், ஓகேவா? பால் எல்லாமே நல்லா காசு எடுத்தாச்சு. அவளுக்கும் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சமாக நான் டீ போட்டுக்கிட்டேன். இனிமேல் ரெடி ஆகிடுச்சு. இவன் காலைல எழுந்திரிச்சு உடனே யாருக்கிட்டையும் போக மாட்டான், உட்காரவும் மாட்டான். எப்படி சொல்லலாம், காலைல எழுந்திரிச்ச உடனே என்னை தூக்குன்னுக்கிட்டே இருப்பாள். அவள் வந்து நான் எப்படியாவது 1 மணி நேரமாவது நான் தூக்கி வச்சுருக்கணும். அந்த 1 மணி நேரம் நான் தூக்கி வச்சா தான் அவளுக்கு வந்து சரி தூக்கி தானே வச்சுருக்கேன். அப்போ தான் அவளுக்கு ஒரு இதாகுமே. அதை வரைக்கும் நான் விட மாட்டேன். இவங்க இப்போ தான் வந்தாங்க. அப்பாவை பார்த்தோன்னே மேடத்தை பார்த்தீங்களா, அந்த தாத்தா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மேடம். அப்பாவை பார்த்தோன்னே ஓடியாரத்தை பார்த்தீங்களா, எம்மாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டு. எம்மாடி எம்மா 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 எங்கே வந்த? ஒரு நாள் சப்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வார லீவா உனக்கு? உளுந்துருவேன். காலையில் நல்ல வெயில் அடிக்குது. டிஃபன் காலி ஆயிடுச்சு. ஒரு ஈவினிங் டைம் இருக்குங்க, கரெக்டாக 6 மணி போல் ஆகும். பார்த்தீங்களா, இவ அங்கேருந்து நம்ம ரூமில் வா போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கே கூப்பிட்டு வந்துட்டா. பார்த்தீங்களா, இங்கே வந்தவொடனே யாருமே இல்லையா, பயமாக இருக்குது. அந்த சில ஃபேமிலி இருக்காங்க.
சரி வா திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே நடக்கிறா. என்னை தூக்கிக்க எதுவுமே சொல்லலை. அவளே இப்போ நடக்க கற்றுக்கிட்டாலும் கிடக்கல. அவளே நடந்து போகிறா, அவளே வரா. எங்கேனாவது ரொம்ப தூரமாக போயிட்டு பயமாக இருக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்குது. ஆ ஆ சரி போகலாம் போகலாம் போ 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 பாப்பாவுக்கு செப்பல் ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த நார்மல் செப்பல் ஒன்று வாங்கி கொடுத்தமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இது இந்த மாதிரி செப்பல் அந்த இது நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அது வந்து அவளுக்கு போட்டுக்கிட்டு நடக்க தெரியல. அதனால் அவளுக்கு எந்த செப்பல் ஷூ மாதிரி ஒரு சாண்டல் செப்பல் தான் வாங்கி கொடுக்கணுமே. பந்த் கர பானி வா 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 போகலாம் போ ஒட்டா கொண்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை வாங்குறது. அங்கே தண்ணி வரல இருக்காங்க, தண்ணி எடுக்க போகிறாங்க. இவங்க வந்து மேடத்தை கூப்பிட்றாங்க. போ போகலாம். நீ எவ்வளோ தூரம் நடக்கிற நானும் பார்க்குறேன். போ உனக்கு காலை கொஞ்சம் கூட வலிக்கல. ட்ரெஸ்ஸை ரெண்டு பேருமே குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு பொட்டு வச்சு பவுடர் அடித்து பொட்டு வச்சு விட்டோம். இப்போ இருக்கிற பொசிஷனை பார்த்தீங்களா? மண்ணில் உட்காந்து இப்போ அந்த சின்ன பிள்ளை மண்ணை விட்டு எட்ட வர மாட்டான். அங்கே யாரும் இல்லை. வா அங்கே பேய் இருக்கு. போ. நான் வரமாட்டேன், அங்கே பேய் இருக்குது. நான் வரமாட்டேன். நீ போகிறதா இருந்தால் நீ தனியாக போ, எனக்கு கூப்பிடக்கூடாது. எழுந்துரி. பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டேன். வான்னு சொன்னால் வரமாட்டேற. ஹாஸ்டலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறா. வா அங்கே பேய் இருக்கு, போவாத. வா வரியா இல்லையாப்ப? வா சீக்கிரம் வா. பாய் சொல்லு. பாய் சொல்லு. எழுந்துரி. வா. அங்கே பாருங்கள், அவங்க அப்பா அங்கே நிற்கிறாரா கேன்டீனில். இவன் வந்து அவங்க அப்பா கூட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போகிறா. இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நார்மலாக பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்து போகிறான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அங்கே இருக்கார், நான் இங்கே நிற்கிறேன் பாருங்கள் எங்கே போயிட்டாருன்னுட்டு. ஐயோ பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. மேடம் தண்ணி பிடிக்க போகிறத பார்த்தீங்களா? குடத்தை எடுத்துக்கிட்டு நான் எடுத்து வெளியே தான் வச்சேன். என்னை பார்த்தாலே தண்ணி பிடிக்க போகலாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மேடமே தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க பாரு தண்ணி பிடிக்க ஸ்ட்ரைட்டாக. போ அங்கே எடுத்துகிட்டு போ. திருப்போ. கையை வலிக்குதாங்க. சரி போ எடுத்துகிட்டு போ. தண்ணி குடம் சைஸு கூடும் இல்லை, இது தண்ணி குடம் தூக்க போகுது. வா போகலாமா? வா போகலாம். வா குடம் தூக்கு. வா போகலாம். வா மணி ஊந்துருவேன். இது வந்து கேண்டீன் மாஸ்டர் ரூமு. அவங்க வந்து பாப்பாவை எப்பவுமே தூக்கிட்டு போவாங்களா, நான் அங்கே விட்டேன். அவங்க அப்பா தான் நிற்கிறாரா, இதை பார்த்துட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிட்டாலே உள்ள வரைக்கும் போகிறா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க பாப்பா வந்து எப்படி நடந்து போகிறான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க க்யூட்டாக. பாப்பாவுக்கு நம்ம சீக்கிரமாக செப்பல் வாங்கிடணும். பாப்பா செப்பல் வந்து அது அங்கே இருக்குது. அது வந்து சின்ன சைஸ் செப்பல் தான்.
அது வந்து அவளுக்கு போட்டுக்கிட்டு நடக்க தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா, அவளுக்கு அந்த வேறு செப்பல் மாதிரி வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, பாப்பாவுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவள் சைஸுக்கு போய் கடையில் ஆர்டர் போட்டாலும் நம்ம வந்து வேறு எதாவது வந்துடும். கடையில் போய்ட்டு தான் வாங்கி கொடுக்கணும். அன்றைக்கி நாங்கள் போய் கடையில் போய் கேட்டோமே, அதுக்கப்புறம் வந்து பாப்பா சைஸுக்கு செருப்பே இல்லைன்ட்டாங்க. இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு மாதிரி லூஸாக காலில் ஓடி கீழே நிற்கவே இல்லை, காலில் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்திருக்கோம், கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமாக ஒரு செப்பல் வாங்கி கொடுத்துணும், எதாவது லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் நடக்க அங்கே முள் கல்லுலாம் இருக்குது, அது குத்திச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வெயில் வர செருப்பு இல்லாமல் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா அப்படி க்யூட்டாக நடந்துருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் பாப்பா க்யூட்டாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா, நடக்க ஆரம்பிச்சிருந்து ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருந்தீங்க. அது சரி லாங் வீடியோவும் போடவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்ச் பண்ணி நம்ம ஷார்ட் வீடியோவும் போடலான்னு சொல்லி தான் நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம்.